எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹோம்மேட் ஃபிராரோ ரோச்சர் எப்படி பண்ணணுன்றதை பற்றி பார்க்கலாம். ஹோம்மேட் சாக்லேட்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ். இப்போது நிறைய பேர் வந்து ஹோம் பேக்கர்ஸ் பண்ணுற மாதிரியே ஹோம்மேட் சாக்லேட்ஸ் நல்லா பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு ரெவென்யூ வரக்கூடிய ஒரு பிஸ்னஸ். ஸோ நம்ம யூடியூப் சேனலில் இதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோஸில் நிறைய வீடியோஸ் ஹோம்மேட் சாக்லேட்ஸை பற்றி போடுவோம். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பேக்கிங் முதல் கொண்டு எப்படி பேக் பண்ணணுன்ற இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லுவோம். ஸோ அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ரெசிபி எப்படி பண்ணணுன்றதை பற்றி பார்க்கலாம். வந்து ஷெல் பண்ணிக்கலாம். ஷெல் வந்து ரொம்பவே சிம்பிள் இன்கிரீடியன்ட்ஸ் தான். ஸோ அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணணும்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் ஃப்ளார் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளார் ஆட் பண்ணதுக்கப்புறமா அன்சால்ட்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ரம்ஸ் மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஐசிங் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐசிங் சுகர் ஆட் பண்ணி நல்லா வந்து வெல் கம்பைன்ட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும் டோ. அதுவும் வந்து க்ரம்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் மில்க் ஆட் பண்ணுறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க மில்க்கை. ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. இந்த ஷெல் ரெசிபியை பொறுத்த வரைக்கும் டோ ரொம்ப மாய்ஸ்டராக இருக்கக்கூடாது. ஒரு குக்கீஸ் டோ மாதிரி இருக்கட்டும். லைக் அந்த மாதிரி இருந்தால் ஓகே. மில்கோட சேர்த்து வெனிலா எக்ஸ்ட்ராக்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, மில்க் வந்து எவ்வளோ குவான்டிட்டி ஆட் பண்ணணுன்றது ஒரு சில பட்டர் வந்து ட்ரையாக இருக்கும். ஒரு சில பட்டர் ரொம்பவே மாய்ஸ்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மில்கி மிஸ்ட்டில் வர பட்டரும் அமுல் பட்டரும் ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தெரியும். ஸோ மில்க் வந்து ஒரு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. அதை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் ரெஃபரன்ஸ்க்கு எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரியே பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டோ வந்து நம்ம கொஞ்சம் செட் பண்ணிக்கணும். ஒரு வேளை செட் பண்ணலன்னா ஹேண்டில் பண்ண முடியாது. நம்ம ஷீட் பண்ணி பண்ணுவோம். அது அப்கமிங் ஸ்டெப்பில் வந்து பார்ப்பீங்க. ஸோ அதுக்கு நம்ம லைட்டாக செட் பண்ணி அந்த பட்டர் வந்து நார்மல் நம்மக்கிட்ட ஏசி இல்லைனாலும் சரி, ஏசி இருந்தாலும் சரி, கொஞ்சம் நேரம் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஹேண்டில் பண்ண நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ரேப் பண்ணி கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட செட் பண்ணி இல்லை 20 மினிட்ஸ் கிட்ட நல்லா செட் ஆனதுக்கப்புறம் எடுத்து இது பண்ணிக்கோங்க. ஸோ ரா டோ வந்து நான் ஃப்ரிட்ஜோட பாட்டமில் செட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபுட்டை வந்து எப்படிலாம் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபுட் சேஃப்டி ஸ்டெப்பு. ரெடி டு ஈட் ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம மேலே ஸ்டோர் பண்ணணும். ரா ஃபுட் எக்குலாம் அதுக்கும் கீழே வந்து ஸ்டோர் பண்ணணும். இது வந்து ஒரு ப்ரொசீஜர் மைண்டில் வச்சுக்கோங்க. டோ வந்து கொஞ்சம் செட் ஆகிருக்கு. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரொம்ப செட் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் ஓகே. நான் வீடியோவில் ஷோ பண்ணியிருக்க மாதிரி கீழே ஒரு பட்டர் ஷீட், மேலே ஒரு பட்டர் ஷீட், லைட்டாக வந்து ஃப்ளார் டஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து தின்னாக ஷீட் பண்ணணும். இந்த மாதிரி ரோலர் பேன் இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ பட் தின்னாக ஷீட் பண்ணணும். நான் அது எப்படின்றத ஃபுட்டேஜஸ் வந்து காட்டுறேன். அதன்படி பண்ணிக்கோங்க. நான் இப்போ டோ வந்து லைட்டாக கட் பண்ணி காட்டுறேன். அந்தளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். ரொம்பவும் பெருசாக பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம பேக் பண்ணுறப்போ டோ வந்து லைட்டாக ரைஸ் ஆகும். அதுக்காக கொஞ்சம் தின்னாக பண்ணிக்கோங்க, வீடியோவில் காட்டியிருக்க மாதிரியே. நெக்ஸ்ட் வந்து சிலிக்கான் மோல்ட்ஸை பற்றி பார்த்துடலாம். சிலிக்கான் மோல்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அது ஹீட்டு தாங்கக்கூடியதா அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் சவுதியில் இருக்கும்போது வாங்கினேன். அங்கே நூன் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். அதாவது இங்கே இருக்க அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி அது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங். அந்த ப்ராடக்ட்டோட கியூஆர் கோடு ஒரு சம்திங் பெல் மாதிரி இருக்குது. நான் அதையும் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இங்கே அமேசான்லேயும் விற்கிது. நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது வந்து -40 டிகிரி டு அப் டு 230 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இது வந்து ஹீட் வந்து எதுவும் ஆகாது. ஸோ இதை மேக் ஷூர் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் இந்த வீடியோவில் காட்டின மாதிரி நம்ம வச்சுருக்க மோல்டை விட கொஞ்சம் பெரிய சைஸான ஒரு ரவுண்ட் கட்டர் எடுத்துக்கிட்டு சுற்றி வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கட் பண்ண டோலாம் நம்ம சிலிக்கான் மோல்டில் ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இப்போ பார்க்கலாம். ஒரு முறை இந்த மாதிரி ஷீட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ணிக்கோங்க ஒரு 20 மினிட்ஸ். அதுக்கப்புறம் நமக்கு ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து இப்போது செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டோவை வீடியோவில் ஷோ பண்ண மாதிரி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அப்போ நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
ரொம்ப வாட்டராக இருந்தால் கையிலே வந்து ஒட்டிக்கும் டோ. ஸோ கொஞ்சம் நேரம் செட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து சிலிக்கான் மோடில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணுற மாதிரியே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க ரெஃபரன்ஸ்க்கு. ஃபுல்லாக ஸ்டஃபிங் பண்ணதுக்கப்புறமா எடுத்து மேலே இருக்க எக்ஸ்ட்ரஸான ஒரு டோவெல்லாம் வந்து ஒட்டை வந்து நல்லா ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து பார்த்து பண்ணிக்கோங்க. நைஃப் வச்சு யூஸ் பண்ணணும். ஸோ நல்ல ஒரு ஷார்ப்பான ஒரு நைஃப் வச்சு லைட்டாக வந்து ஒட்டை இது பண்ணிங்கனாலே அது வந்து கம்ப்ளீட்டாக ட்ரிம் ஆகி வந்துடும். இன்னும் வந்து முடியலை. இதை வந்து டேரெக்டாக நம்ம பேக் பண்ணக்கூடாது. ஒரு டூத் பிக் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து ஹோல்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பேக் பண்ணுறப்போ அது ஃபுல்லாகவே ரைஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது பேக்கிங்கில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. நம்ம வந்து அது என்னன்றதை அப்கமிங்கில் பார்ப்போம். அகெயின் வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ் செட் பண்ணணும் ஃப்ரிட்ஜில். இது வந்து ஓவராக ரைஸ் ஆகிறத அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பேக் பண்ணணும். ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் அகெயின் வந்து செட் பண்ணிக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சு. ப்ரீ ஹீட்டட் ஓவனில் 150 டிகிரி செல்சியஸ் அப் டு 10 மினிட்ஸ். 10 மினிட்ஸ் வந்து 150 டிகிரியில் வந்து அப் அண்ட் டவுன் செட் பண்ணி பேக் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நமக்கு உடனே ரைஸ் ஆகாது. ஸோ லாஸ்ட் 5 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் வந்து 180 டிகிரி அன்டில் கலர் வர வரைக்கும் நீங்கள் பார்த்து உங்கள் ஓவன் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி பேக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம லோ ஹீட்டில் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹை ஹீட்டில் பேக் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறோம். இதுதான் வந்து இப்படி தான் பண்ணணும். ஸோ அவுட்புட் அப்போ தான் நல்லா வரும், ரைஸ் ஆகாது. நீங்கள் பேக் பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேக் பண்ணிக்கோங்க. பாட்டம்லேயும் அப்புறம் டாப் எட்ஜஸ்லேயும் வந்து கலர் ஓவராக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து அதை மட்டும் செக் பண்ணி பக்காவாக பேக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப தின்னான ஒரு டோ அப்படின்றதுனால கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவுட்புட் இந்த மாதிரி இருந்தால் ஓகே. ஸோ இதை வந்து பார்த்து செக் பண்ணி நீங்கள் வந்து பேக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஷெல்லோட ரெசிபி முடிஞ்சது. இப்போ வந்து ரோச்சருக்கு வரக்கூடிய ஃபில்லிங் எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். ஸ்டெப் வந்து ஃபில்லிங்க்கு நம்ம நட்ஸை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஹேசல்நட் அண்ட் கேஷ்யூ நட்ஸையும். நட்ஸ் யாருமே ரோஸ்ட் பண்ணுறதில்ல. இதை பெரிய விஷயமாக யாரும் எடுத்துக்கிறதில்ல. பப்ளிக்கோட ஒரு ஹெல்த் மேலே யாருக்கும் கவலை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை வரும்போது தான் உங்களுக்கு இதோட சீரியஸ்னஸ் தெரியும். ஸோ யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ ஒரு நல்ல விஷயம். இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபுட் சேஃப்டி பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நட்ஸை ரோஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆல்ரெடி நம்ம ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணியிருக்க கேஷ்யூ நட்ஸ், மில்க் பவுடர், கொக்கோ பவுடர், அதுக்கப்புறம் ஐசிங் சுகர், இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டபுள் பாய்லரோ இல்லை மைக்ரோ ஓவனோ இருந்தால் பட்டரை வந்து அன்சால்ட்டட் பட்டரை மெல்ட் பண்ணி இந்த மிக்சரோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இன்க்ளூடிங் இந்த ஃபில்லிங்கோட ரெசிபியும் நம்ம டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள். ஷெல்லும் தனியாகவும் ஃபில்லிங் தனியாகவும் அதுக்கப்புறம் கோட்டிங்க்கு என்ன சாக்லேட் யூஸ் பண்ணணும் எல்லாமே வந்து டெஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பார்த்து செக் பண்ணி பண்ணிக்கோங்க. இப்போ ஃபில்லிங் ரெடி ஆனதுக்கப்புறமா ஒரு பைப்பிங் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்க அந்த ஷெல்லை வந்து ஃபில் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு சைடு வந்து கொஞ்சம் அதிகமாகவும் ஒரு சைடு வந்து கொஞ்சம் கம்மியாகவும் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரிஜினல் ஃபெராரோ ரோச்சரில் ரோஸ்டட் ஹேசல்நட்ஸ் வரும். ஸோ அதே மாதிரியே நம்ம பண்ண போகிறோம். கொஞ்சம் கேப் இருந்தால் நமக்கு ஓவராக வந்து எக்ஸ்ட்ரஸாக வெளியே வராமல் இருக்கும். அதுக்காக ஒரு சைடு அதிகமாகவும் ஒரு சைடு வந்து கொஞ்சம் கம்மியாகவும் பண்ணிக்கோங்க. பட் ரெண்டுமே மெர்ஜ் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் வந்து ஃபில்லிங்கை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு வேளை ஒரு ஏசி ரூமில் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா அது உடனே வந்து செட் ஆகிடும். அப்படி செட் ஆகலைன்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஊர் இருக்க கிளைமேட்டுக்கு கொஞ்சம் நல்லாவே கோல்டாக இருக்குது. ஸோ அதனால் உடனே வந்து செட் ஆகிடும். அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸாவது வச்சு எடுத்திங்கன்னா நல்லா வந்து இதாகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சாக்லேட் வந்து கோட்டிங் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நட்ஸை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி சாப் பண்ணிக்கணும். ஃபைனாக கொஞ்சம் சின்ன சின்ன க்யூப்ஸ் வர மாதிரி வந்து சாப் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை நீங்கள் அது பண்ணுறப்போ அதில் வர பவுடர்ஸ் கூட நம்ம இந்த நட்ஸோட ஃபில்லிங்க்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி உங்களோட ஒர்க்கை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் ஃபைனல் ஸ்டெப். நம்ம வந்து மெல்டட் சாக்லேட் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஷெல்லும் ஃபில்டு பண்ண ஷெல்லும் அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ணி ஃபைனாக சாப் பண்ண நட்ஸோடு சேர்த்து சாக்லேட்டில் கொஞ்சம் டிப் பண்ணி அந்த சாக்லேட்டோட இதிலே வந்து நம்ம நட்ஸில் போட்டு ரோல் பண்ணோம்னா ரோச்சரோட அவுட்புட் வந்து ரெடி.
ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நான் டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு பதிலா நீங்க மில்க் சாக்லேட் யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா, அப்ப என்கிட்ட வந்து டார்க் சாக்லேட் மில்க் சாக்லேட் இல்ல. அதனால நான் வந்து டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணியிருக்கேன். மில்க் சாக்லேட் யூஸ் பண்ணா இன்னுமே சூப்பரா இருக்கும். டார்க் வந்து ஓகே தான். டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருந்தது. பட் மில்க் வந்து இன்னும் பெட்டர் ஆப்ஷன். நம்ம ரெசிபி வந்து முடிஞ்சது. இப்போ பேக்கிங் பத்தி பார்க்கலாம். பேக்கிங்க்கு முன்னாடி நீங்க இன்னொரு வாட்டி அந்த நட்ஸை வந்து கோட்டிங் கொடுக்கணும் சாக்லேட்டால். ஆத்தென்டிக்காக அப்படி தான் பண்ணுவாங்க. ஃபெராரோ ரோச்சரோட அவுட்புட் அப்படி தான் இருக்கும். ஸோ அகெயின் நான் டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மில்க் சாக்லேட் நான் சொல்லியிருந்தேன். மில்க் சாக்லேட்டில் இந்த மாதிரி கையில் வந்து லைட்டாக க்ளவுஸ் போட்டு இது பண்ணிக்கிட்டு அப்படியே ரோல் பண்ணி எடுத்திங்கன்னா, அதை செட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், ரோச்சர் முடிஞ்சுது. இப்போ பேக்கிங்கை பற்றி பார்க்கலாம். நான் அப்படியே ஷோ பண்ணுறேன். ஸோ அதை ஷோ பண்ணதுக்கப்புறம் வீடியோ இதோட முடிஞ்சுது. ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். பேக்கிங் வந்து இந்த கோல்டு கலர் பேப்பர்ஸ் வந்து எல்லா பேக்கிங் ஷாப்ஸ்லேயும் கிடைக்கும். இந்த பேக்கிங் கூட்ஸ் கிடைக்கிற இடத்துல. ஸோ அங்கே போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கோல்டு மட்டும் இல்லாமல் நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு என்ன கமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் இன்னொரு வீடியோவில் நான் ரெசிபி ஏதாவது ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.